தேவைக்கென்று கிளம்புகிறதே, தேவசேனை ஒன்று எழும்புகிறதே, உந்தன் சேவைக்கென்று கிளம்புகிறதே. பரக்கிரம நாட்கள் இதுவே, யவன ஜனம் வெளிப்படுதே. பரக்கிரம நாட்கள் இதுவே, யவன ஜனம் வெளிப்படுதே. தேவசேனை ஒன்று எழும்புகிறதே, உந்தன் சேவைக்கென்று கிளம்புகிறதே. தேவசேனை ஒன்று எழும்புகிறதே, உந்தன் சேவைக்கென்று கிளம்புகிறதே. சாத்தானின் சதித்திட்டங்களை முறியடிக்கவும் அவனுடைய கொட்டத்தை அடக்கவும் வேதம் காட்டும் வழி இயேசு கிறிஸ்துவின் இரத்தமும் நம்முடைய சாட்சியின் வசனமுமே. இன்றைய தேவை இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தை வீணாக்கி விடக்கூடாது. அதனுடைய உள்ளான காரியம் ஒவ்வொரு தேவ பிள்ளையின் மேலும் நடந்தேற வேண்டும் என்கிற நோக்கத்தோடு செயல்பட்டால் இன்றைய தேவையாம் நாம் இணைந்தே செயல்பட வேண்டும் என்பது வெளியாகும். சிதறியடிக்க சத்துரு கிரியை செய்யும் போது இணைக்கு சக்திகளாய் மாறிவிட கர்த்தர் நம் ஒவ்வொருவரையும் உபயோகப்படுத்துவாராக. சிலுவை நாதரின் ரத்தம் வீணாகிவிடக் கூடாதே, சிந்திய பரிசுத்த ரத்தம் போதுமே மீட்டிடவே. சிலுவை நாதரின் ரத்தம் வீணாகிவிடக் கூடாதே, சிந்திய பரிசுத்த ரத்தம் போதுமே மீட்டிடவே. சிதறி நிற்கும் மாந்தரையும் மீட்டிடவே, இணைத்திடவே சேனையை எழும்ப போதிடுமே. தேவசேனை ஒன்று எழும்புகிறதே, உந்தன் சேவைக்கென்று கிளம்புகிறதே. தேவசேனை ஒன்று எழும்புகிறதே, உந்தன் சேவைக்கென்று கிளம்புகிறதே. என் ஜனம் அறிவில்லாமல் சங்காரமாகிறது என்றுதானே தேவன் புலம்புகிறார், அங்கலாய்க்கிறார். அது ஆவிக்குரிய அறிவு மாத்திரமல்ல, கல்வி அறிவும் பகுத்தறிவும் இல்லாததே. அதை நாட்டிலும் பார்க்கலாம், பட்டணத்திலும் பார்க்கலாம், காட்டிலே வாழும் ஆதிவாசிகளின் மத்தியிலும் பார்க்கலாம். இந்த நாட்களிலே 17.3